மேனேஜர்ஸ்ல இருந்து சௌந்தர்யா ப்ரமோட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நபர் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார் தாண்டி நிறைய உழைப்பாளிகள் அங்கிருந்து நாங்க பாக்குறோம். சௌந்தர்யா இங்க வருதுல ஓகே இல்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்வாப்பிங் டைம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வாப்பிங் டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டாஸ்கோட ரூல் தான் அது. பர்சர் அடிக்கும்பொழுது மேனேஜர்லேருந்து ஒருத்தர் ப்ரமோட் பண்ணி லேபராக அமுச்சு விடணும். அதே மாதிரி லேபர்ஸ்லேருந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணி அவங்கள மேனேஜராக்கி வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விடணும். ஸோ இது வந்துட்டு பர்சர் அடிக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு பிக் பாஸ். என்னன்னா, அதாவது வரவங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை வேறு யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ஆனால் இப்போது பயங்கரமான ட்விஸ்ட்டே என்ன தெரியுமா, மேனேஜ்மெண்ட்லேருந்து சௌந்தர்யாவை உள்ளே அனுப்ப பார்க்குறாங்க. அதாவது ப்ரமோட் பண்ணி லேபராக அனுப்ப பார்க்குறாங்க. பட் சௌந்தர்யா லேபராக வர்றதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு லேபர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஞ்சித் சாரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி மேனேஜராக அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க லேபர்ஸ் எல்லாம். பட் ஆனால் மேனேஜர்ஸில் இருந்து நம்ம ஜாக்லின் இருக்காங்களே, அவங்க ரஞ்சித் சாரை தாண்டி அங்கே எவ்வளவோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவரெல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்வாப் பண்ண 2 பேர் தேர்ந்ததுக்கப்புறமா 2 டீமுமே ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத பிக் பாஸ் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். இல்லைனா யோசிச்சு தான் பார்க்கணும். ஒருவேளை இவங்க 2 பேருமே வந்து இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதாவது மேனேஜர்லேருந்து ஒர்க்கராக சௌந்தர்யாவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சௌந்தர்யா ஒர்க்கர்ஸ் ஏற்றுக்கலனா இப்போ மறுபடியும் சௌந்தர்யா மேனேஜராகவே இருப்பாங்க. அப்படி அவங்க மேனேஜராக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மேனேஜர்ஸ் கிட்ட ஒழுங்கான ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது, ஒற்றுமையும் இருக்காது. அட் த சேம் டைம் லேபர்லேருந்து மேனேஜராக வந்துட்டு நம்ம ரஞ்சித் சாரை அனுப்ப பார்க்கும்பொழுது ரஞ்சித் சாரை வந்துட்டு மேனேஜர்ஸ்லாம் ஒத்துக்கல. ஸோ இதனால் ரஞ்சித் சாருக்கும் பயங்கரமாக கோவம் வரும். ஸோ வேறு யாராவது போனாலும் வந்துட்டு பிரச்சனை தான் நடக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.